மானம் வந்தே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். மானம் வந்தே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். மரண பயங்கரம் சூழ்ந்து வந்தாலும் மாறிவிடாது ஒரு நாளும். மரண பயங்கரம் சூழ்ந்து வந்தாலும் மாறிவிடாது ஒரு நாளும். மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். போர் என்று கேட்டவுடன் விஜயனின் தேவி புவியாள பிறந்த மகன் தன்னை அழைத்தாள். சீருலவும் முகம் பார்த்தாள், சிந்தை கொண்டாள், சித்தரித்தாள், தலை முடித்தாள், திலகமிட்டாள். வில்லொடு கணையும் ஏந்தி நடந்தான் விஜயகுமாரன் அபிமன்யு. வீரனின் பிரிவில் சுபத்திரை கொண்ட வேதனை சொல்லும் தரமன்று. ஆராரோ அன்பே ஆராரோ, ஆராரோ அன்பே ஆராரோ. மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். கௌரவர்கள் படை கண்டான் விஜயன் மைந்தன், கை கணைக்கு விருந்தென்று மனமகிழ்ந்தான். தாயிட்ட திலகமும் தந்தையின் சொல்லும் தன் துணையாய் கொண்ட மகன் சிரித்து நின்றான், சிரித்து நின்றான். கடலலை போலே சேனைகள் கண்டும் கலங்கிடவில்லை அபிமன்யு. மடிவதென்றாலும் மானம் காக்க மடிவது தானே உயர்வென்றார். நாற்படைகள் சூழ்ந்திருந்தும் நடுவில் அந்த நாயகனாம் துரோணர் தம்மை காணவில்லை. துரோணர் எங்கே, துரோணர் எங்கே என்றான். தோளிடையே வில்லோடும் துரோணர் வந்தார், துரோணர் வந்தார், வந்தார் துரோணர். அபிமன்யு போர்க்களத்தில் சாய்ந்து விட்டார். அபிமன்யு போர்க்களத்தில் சாய்ந்து விட்டார். அம்மா என்றழைத்து உயிர் வாழ்ந்ததம்மா. பாண்டவர்கள் பதைத்தார்கள், சுபத்திரையால் துடிதுடித்தாள். மகனே உன்னை பார்ப்போமா, எங்கு சென்றாய் மகனே, நீ எங்கு சென்றாய், எங்கு சென்றாய்? போது நிறுத்து. பாண்டவர்கள் அழுது சோகம் கொண்டாடி இருக்கலாம். கண்ணீர் வடிக்கும் கோழை பாட்டு எனக்கு தேவையில்லை. என் மகன் வீர மரணத்திற்கு கேட்ட தாலாட்டு பாடு, பாடு.